ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கதை சொல்லணும்னு சொல்லியே என் தாத்தா கிட்ட இருந்து உங்களுக்காக ஒரு கதை இன்னைக்கு கேட்டுட்டு வந்திருக்கேன். ஒரு ஊரில் ஒரு கல்லறை தோட்டம் இருந்துச்சாம். அந்த கல்லறை தோட்டம் பக்கத்தில் நைட் டைம் யாருமே போக மாட்டாங்களாம். ஏன்னா அங்கே போனால் யாருமே திரும்பி வந்ததில்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வதந்தி இருந்துச்சாம். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த கல்லறை தோட்டம் பக்கம் நடந்து போகும்போது பயந்தே நடந்து போயிருக்காங்க. அப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் வெறும் வதந்தி தான், இதை நம்ம நம்பக்கூடாது, நைட் டைம் போகலாம், ஒன்றும் பண்ணாது அப்படின்ட்டு. இன்னொருத்தர் இல்லை, போகக்கூடாது, போனால் கண்டிப்பாக போனவங்க யாருமே திரும்பி வந்ததில்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. ரெண்டு பேருக்கு இடையில நல்ல வாக்குவாதம் நடந்திருக்கு. அப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஓகே, நமக்குள்ளே ஒரு பெட் வச்சுக்கலாம். நீ நைட்டு 12 o'clock இந்த கல்லறை தோட்டம்குள்ளே போய் நான் சொல்கிற கல்லறையில் ஒரே ஒரு ஆணி மட்டும் அடிச்சுட்டு நீ திரும்பி வா, நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட பெட் கட்டியிருக்காரு. ஓகேன்னு அவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு நைட் ஆனதும் அங்கே போகிறதுக்கு ரெடியாக இருக்காரு. நைட் 12 o'clock ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. கரெக்டாக 12 o'clock ஆனதும் அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ளே பயந்து பயந்து மெதுவாக உள்ளே போயிருக்காரு. அவர் ஃப்ரெண்டு ஆணி அடிக்க சொன்ன கல்லறை உள்ளே கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கு. ஸோ அது வரைக்கும் மெதுவாக பார்த்து சுற்றி பார்த்துருக்காரு. யாராக இருக்காங்களான்னு பார்த்து பயந்து பயந்து போயிருக்காரு. பயங்கர இருட்டாக இருந்திருக்கு. அவர் வேற டார்ச் வச்சுட்டு அடித்து பயந்து லைட் வெளிச்சத்துலேயே போயிருக்காரு. நெஞ்செல்லாம் படபடன்னு இருந்திருக்கு அவருக்கு. ரொம்ப பயந்து அவர் சொன்ன அந்த கல்லறை கிட்ட போயிட்டாரு. அந்த கல்லறை கிட்ட போனதும் கடக்கடான்னு நம்ம ஆணி அடிச்சுட்டு ஓடிடுவோம்னு சொல்லிட்டு ஆணி எடுத்து அந்த கல்லறை மேலே அப்படியே வச்சிருக்காரு. நல்ல ஃபாஸ்ட்டாக ஆணி அடித்து முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு திரும்பி இருக்காரு. சடனாக அவரை பிடிச்சி ஏதோ இழுத்துருக்கு. சடனாக அட்டாக் அதிலே இறந்துட்டாருங்க. மார்னிங் ஊர் மக்கள்லாம் போய் பார்க்கும்போதாங்க தெரிஞ்சுது, மனுஷன் ஆணி அடிக்கும்போது கீழே பார்க்காம ஆணி அடிச்சிட்டாரு. அதனால் அவர் போட்டிருந்த லுங்கி அந்த கல்லறை மேலே விழுந்திருக்கு. அது தெரியாமல் லுங்கிக்கு மேலேயே ஆணி அடிச்சிட்டாருங்க. அதான் அவர் திரும்பும்போது லுங்கி பிடிச்சி இழுத்துருக்கு. மனுஷன் பயத்திலே இறந்துட்டாருங்க. தேவையில்லாமல் ஒரு ரிஸ்க் எடுக்க போய் தன் உயிரையே கொடுத்துட்டாருங்க. இது இவருக்கு தேவையா? இது மாதிரி உண்மையாகவே முன்னாடி நடந்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.